அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் திருப்பலி கருத்துக்களாக ஜெயக்குமார், நவமணி, சரஸ்வதி ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் பங்கு குருக்கள் உடல் உள்ள ஆன்ம நலன்களுடன் இருக்கவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மறைந்த திருமதி மேரி ஜார்ஜ் அவளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும். This mass is offered in a special way by Mrs. Shirley Fox in loving memory of her dear husband Sidney Francis Fox. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன், அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வான தூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவுரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை மற்றும் 19 முதல் 20 வரை. அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான்.
அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்பொழுது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சேபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. என்னை குறித்து திருநூலில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 1ஆம் அதிகாரம் 29 முதல் 39 வரை உள்ள இறை திருவசனங்கள்.
இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனுடன் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் விவிலியத்தில் மிகவும் பிடித்த பகுதி, என்னுடைய தனிப்பட்ட ஜெபமும் கூட. ஒவ்வொரு நாளும் மறவாமல் சொல்லுகிற ஒரு ஜெபம், ஒரு வார்த்தை, ஆண்டவரை பேசும் மடியான் கேட்கிறேன். இதை ரொம்ப தவறாமல் நான் சொல்லுவது உண்டு. அதனால் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து சில கருத்துக்களை, அந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அந்த இறை வார்த்தை, ரொம்ப காலமாக ஆண்டவர் பேசவில்லை, நீண்ட காலமாக ஆண்டவர் பேசவில்லை. ஒருவேளை அதை குறித்தான விளக்கங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், நீதித்தலைவர்கள் 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். நீதித்தலைவர்கள் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அதற்கான முழு விளக்கமும் தெரியும். அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 7வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரேலர் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசோரர்களுக்கும் ஊழியம் செய்தனர் என்று எழுதப்பட்டிருக்கும். 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது, கடவுள் பேசவே இல்லை. 40 ஆண்டுகள், யோசிச்சு பாருங்கள். 40 ஆண்டு காலமும் ஒரு பொறுப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டு கடவுள் பேசுவதை விட்டு விட்டார் இஸ்ரேல் மக்கள்கிட்ட. அவ்வளவு தூரம் ஆண்டவரை அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்கள் என்பதை விவிலியம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, பேசாமலே இருந்தார் கடவுள். ஏலிக்கு நன்றாகவே புரிந்தது கடவுள் தான் பேசுகிறார் என்று. ஆனால் சாமுவேலிடத்தில் கடவுள் பேசியதில்லை. சாமுவேலுக்கு கடவுளுடைய குரல் தெரியாது. ஆனால் கடவுளை புரிந்து வைத்திருக்கிறார். எப்படி? தன் தாய் அண்ணா வழியாக கடவுளால் நீ கொடுக்கப்பட்டவன். சாமுவேல் என்றால் கடவுள் கேட்கிறார் என்பதுதான் பொருள், அல்லது கடவுள் கேட்டார் என்பதுதான் சாமுவேல் என்பதற்கான பெயர் விளக்கம். எனவே கடவுளுக்கு நன்றாகவே, கடவுள் சாமுவேலிடத்தில் பேசவில்லை என்றாலும் சாமுவேல் கடவுளை அறிந்திருந்தார். தான் கடவுள் என்பவர் யார் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய குரல் கேட்டதில்லை. கடவுள் அவரிடத்தில் பேசி அவருக்கு தெரியாது. ஆனால் அண்ணா தன் பிள்ளைக்கு கடவுள் என்பவரை அறிமுகப்படுத்தி இருந்தார். ஏலி தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்த சாமுவேலுக்கு அதை உணர்த்தி இருந்தார். ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த ஆலயத்தையும் அந்த ஆலயம் சூழ்ந்த அந்த புனித இடத்தையும் பாழ்படுத்தினார்கள், களங்கப்படுத்தினார்கள். ஆனால் சாமுவேல் ஏலிக்கு திருப்பீட பணிகளை மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த புனித உறைவிடத்திற்கு அருகிலேயே தன்னுடைய படுக்கை அமைத்து கொண்டு அங்கேதான் அவர் தங்கியிருந்தார். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதிகளில் நமக்கு இன்றைக்கு இல்லை என்றாலும்,
ஏலி சாமுவேலிடத்தில் காலையில் கேட்பார் எழுந்த உடனே, என் அன்பு மகனே, கடவுள் உன்னோடு என்ன பேசினார்? அப்போது சாமுவேல் சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. அப்போ அவர் கேட்கிறார், நீ சொல்லுவதற்கு ஏற்றது போல கடவுள் உனக்கு கைமாறு செய்வார், உனக்கு செய்வார் என்று சொல்லுகிறார். அதில் கொஞ்சம் கோபமும் இருக்கும். ஆனால் என்ன பேசினார் என்பதை சொல்லவில்லை. நான் காலையில் படித்தேன். அதில் விவிலிய வல்லுனர் ஒருவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தட் வாஸ் நாட் அ ப்ளசன்ட் எக்ஸ்பிரஷன். அது மிகவும் ஒரு முதல்ல சாமுவேலிடத்தில் கடவுள் பேசிய அந்த வார்த்தைகள் அவர் ஏலியிடத்தில் சொன்னது அவ்வளவு இதமானதாக ஏலிக்கு இல்லை என்று சொல்கிறார். என்ன சொன்னார் என்றால், ஏலியிடத்தில் சொல், உன் பிள்ளைகள் இந்த புனித இடத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் பாழாக்குகிறார்கள், தீட்டுப்படுத்துகிறார்கள், களங்கப்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் மேலும் ஆண்டவருடைய கோபம் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக சொல். தட் வாஸ் நாட் அ ப்ளசன்ட் எக்ஸ்பிரஷன், ரேதர் இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி கிரேட் டாஸ்க். அதாவது ஒரு கடினமான ஒரு டாஸ்காகவே அவருக்கு இருந்தது, ஒரு செயலாகவே இருந்தது என்று தான் சொல்கிறார். ஆனால் அது விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார், பல்வேறு செயல்கள் வழியாக. இன்றைக்கு நாம் ஆண்டவரை பேசும் மடியவன், நாம் நம்மையும் மடியவன் என்று சொல்வதில்லை. ஆண்டவர் பேசுவதையும் கேட்க தயாராக இல்லை. காரணம், இன்றைக்கு நிறைய நாம் கேட்கிறோம், நிறைய பேர் பேசுகிறார்கள், நிறைய கேட்கிறோம். ஆனால் அது ஆண்டவராக இல்லாமல் இருப்பது தான் நமக்கு பெரிய ஒரு வேதனை. அதுதான் இன்றைக்கும் அந்த விவிலிய வல்லுனர் முடிக்கிற பொழுது சொல்லுகிறார். கிட்டத்தட்ட திருத்தந்தை அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார். நம்ம எவ்வளவு கேட்கிறோம் இன்றைக்கு, அவ்வளவும் ஆண்டவருடையதா, ஆண்டவருக்கு விருப்பமானதா என்றால் இல்லவே இல்லை. யோசுவா கானான் தேசத்தில் இறப்பதற்கு முன்பாக தன் மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே, அவரவர் போக்கிலே போகிறார்கள் என்று வேதனைப்படுவார் இறப்பதற்கு முன்பாக. அவ்விதமாகவே இன்றைக்கு உலகம் இருப்பதாக திருத்தந்தை சுட்டி காட்டுகிறார். எல்லோரும் அவரவர் விருப்பத்தில் போகிறார்கள். ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன, அவருடைய குரல் என்ன, கேட்பதற்கென்று தயாராகவே இல்லை. ஆனால் கேட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து கடவுள் சொல்லுவதுதான் இன்றைக்கு நற்செய்தி. தங்கள் குரலை, கடவுளுடைய குரலை கேட்டதுனால், ஆண்டவருடைய குரல் மட்டும்தான் கேட்டது பேதுருவனுடைய மாமியாருக்கு. அவர் கையை பிடித்து தூக்கினார், எழுந்தார்கள். அதற்கு பிறகு தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், வாருங்கள் போவோம், இன்னும் பல ஊர்களுக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது. ஏன் இதை சொன்னார் என்றால், அந்த இடங்களுக்கெல்லாம் பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக யாரும் போய் நற்செய்தி சொல்லவில்லை. எனவே ஏலிக்கும் சாமுவேலுக்கும் என்ன நடந்ததோ, பல ஆண்டுகளாக கடவுள் அங்கே பேசாமல் இருந்தது போல இங்கே கடவுளுடைய நற்செய்தி சொல்லாமலே இருக்கிறது. எனவே பாருங்கள் போவோம், நிறைய நற்செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டு நமக்கு சொல்லப்படுகிறது இன்றைக்கு. ஒன்று, கடவுளுடைய குரல் கேட்பதற்கு நாம் தயாராகும். இரண்டு, நாமும் நிறைய நற்செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது, தயாராகும். ஆமென். பாடல் எண் 401. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம்
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திறன்மைக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை மக்கள் அளிக்கும் காணிக்க உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, முன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் பிறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மதுயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவழியினுடைய செருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவரே, நமக்கு கற்றுத் தந்தவார் விண்ணக தந்தையிடத்தில் கரம் விரித்து பக்தியாக சொல்.
விண்ணுலகில் இருக்கிற இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எழுதிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் தெரிந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் என் ஆன்மா நலமடையும். பாடல் எண் 512. செய்யாத அன்பு கடல் போல் வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆன்மாவே நின்று வளைந்து என்னை கழுவி ஏறலும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி ஏறலும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தரலும். திரு காயங்களுக்குள் என்னை மறை தரலும்.
இடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். வர எனக்கு கற்பித்தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை போல செய்தருளும். ஆவியாரே, உமது திருப்பெயரில் ஒன்றியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் இடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்கள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனாலும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் இணைந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம்.